வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, காதல். அதாவது பிப்ரவரி மாதம் வந்துச்சு. இட்ஸ் ஃபுல்லி காதலர் தினம் வர்ற மாதம். ஸோ அதனால் அதை பற்றி ஒரு விஷயம் தான் நம்ம பேச போகிறோம். ஸோ என்னடா டெக்னிக்கல் சேனலில் நீ டெவாப்ஸு, டேட்டா இன்ஜினியரிங், மெஷின் லேர்னிங் தானே பேசிகிட்டு இருப்பேன், திடீர்னு என்ன காதலை பற்றி பேசுகிற அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே வந்து நீங்கள் மாற்றி நினைங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு இது போட்டிருக்கோம், ஒரு சீரியஸ் போட்டிருக்கோம், டெக்னிக்கல் காதல் அப்படின்ட்டு. நம்மளோட இன்டென்ஷன் தமிழ் பூமியில் என்னென்னா, ஃபன்னாக கொண்டு வருது, எந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம கொண்டு வந்து லேர்னிங்கை ஈஸியாக்கலாம், எப்படி நம்ம லேர்னிங்கை மோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மளோட மெயினான கோல். அதுதான் நம்மளோட பிளாட்ஃபார்ம், நம்மளோட கம்யூனிட்டியும் தட் இஸ் வாட் இட் இஸ் நோன் ஃபார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஆங்கிளில் லவ்வை எப்படி யூஸ் பண்ணி நம்மளோட பெட்டர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். எனக்கு எப்படி அது யூஸ் ஆச்சு, அது என்னெல்லாம் பெட்டர் ஆச்சு அப்படின்றது தான் இதில் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லவ்னோடனே ஓகே, ஆப்போசிட் ஜெண்டர் கூட தான் வருது. இப்போ பொண்ணுங்களை தான் நான் லவ் பண்ணணும், இல்லை வந்து பசங்க லவ் பண்ணுறது அந்த லவ் மட்டுமே நான் சொல்லலை. லவ் சப்போர்ட் எவ்ரி திங். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எக்ஸ்டென்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தபோது ஜாப் வந்துட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். லைக் எப்படி முடிக்கிறது, எப்படி பண்ணுறதுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு துடிச்சிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருப்பேன். ஸோ இனிஷியலாக ஜாயின் பண்ணவொடனே அப்படி தான் ஒரு எஸ்கியூஎல் சர்வரில் எஸ்கியூஎல் தான் எழுதிட்டு இருந்தேன், பெருசாக ஒன்றும் எழுதலை. பட் அதில் அவ்வளோ ஆர்வமாக இருக்கும், என்ன பண்ணுறது இருக்கும். ஸோ அப்போ எனக்கு தெரியல லைக் அது இப்படியும் சொல்லலாம் அப்படின்ட்டு. பட் தட் இஸ் நத்திங் பட் லவ் அபவுட் ஒர்க். அந்த மாதிரி தான் இருக்குன்ட்டு எனக்கு இப்போ பார்த்தா தெரியுது. ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் லவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, என்ன சொல்கிறது, ஒரு அன்டிவைடட் அட்டென்ஷன் வந்து அதில் கிடைக்கும். நீங்கள் அதில் வந்து போடுற எஃபர்ட் எல்லாமே உங்களுக்கு வேஸ்ட்டாகவே தோணாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதோ கோர்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆன்லைனில் படிக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ யுடிமியில் வாங்குற முக்கால்வாசி கோர்ஸ் யாருமே முடிக்கிறதுல தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஸோ அப்படி படிக்கிறோன்னு வைங்க, அப்படி படிக்கும் போது ஏன் நம்மளால் அதை கடைசி வர முடிக்க முடியல? பிகாஸ் அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு லவ் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அதுதான். நீங்கள் இப்போ ஒரு இதில் ஒரு டெக்னாலஜி ரொம்ப இதாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை போய் எப்படியும் படிச்சிருவீங்க. உங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக தான் தோண்டிகிட்டே இருக்கும், காலைல ஃபுல்லாக தோண்டிகிட்டே இருக்கும், நைட்டு தூங்க மாட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ சேம் திங் அப்ளிகபிள் ஃபார் எவ்ரிவேர். அதுதான். ஸோ இது இன்னொன்று என்னோட லைஃப்பில் என்ன நினச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் ஆக்சுவல் அந்த லவ்னு சொல்கிற அதுவே வந்து இந்த பொண்ணு லவ் பண்ண, அந்த பொண்ணு லவ் பண்ணால் நான் நெக்ஸ்ட் லெவல் திங்க் பண்ணி பார்த்தேன். என்ன பண்ணணும், நமக்கு இப்போ காசே இல்லையே, நம்ம வந்து 20,000 தானே சம்பாதிச்சிட்டு இருக்கோம், இதுக்கு மேலே நம்ம சம்பாதிச்சா தானே நம்ம வந்து இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும், கல்யாணம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுக்காக ஸோ இங்கே நம்ம சக்ஸஸ் ஆகணும்னா இங்கே நம்ம வேறு வேலையை மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ஷன் வந்து கஷ்டப்பட்டு படிச்சிருக்க வேண்டிய ஹடூப், பிக் டேட்டா, என்னடா இப்போ டெக்னாலஜியாக இருக்கே அப்படின்னு ஜாவாலாம் ஒரு ஜாலியாக படித்தேன். ஸோ அப்போ தான் நம்ம வேலை கிடைக்கும், நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக படிக்கும்போது படித்த எஃபர்ட்டே எனக்கு தெரியல. டக்குன்னு நெக்ஸ்ட் 2-3 இன்டர்வியூ ஃபெயில் ஆகிட்டேன். அதை பற்றியும் போட்டிருக்கேன், ஆல்ரெடி வீடியோலாம் போட்டிருப்பேன். ஸோ அப்படியே வந்து நெக்ஸ்ட் என்னாச்சு அப்படின்னா, ஜஸ்ட் எனக்கு கிடச்சிருச்சு லைக் அப்படியே டபுள் அமௌண்ட் சேலரி, 100% இன்க்ரிமெண்ட் கிடச்சிருச்சு. வேறு ஒரு ஊரில் மும்பை போயிட்டேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த இது எனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா, ஆப்வியஸ்லி அது லவ்வால் தான். ஸோ அந்த லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் எனக்கு வந்து 100% சேலரி இன்க்ரிமெண்ட் கிடச்சதில்ல. ஸோ அது ஒரு பெனிஃபிட் தானே. ஸோ அதை வந்து இந்த மாதிரி நம்ம கரியருக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். கரியர்னு கிடையாது, எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும். ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி நம்மளோட பெட்டர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம், எப்படி எல்லா விஷயத்தையுமே நம்ம கொண்டு வரோன்றது தான் மேட்ரு. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் லவ். இதுதான் வந்து அவங்களையும் அதே விஷயம் தான். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இட் மைட் ஒர்க் அவுட். ஏன்னா இப்போ நிறைய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வருது, நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஐடி இஸ் நாட் ஓன்லி அபவுட் இட்ஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல், மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இதாக போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பெட்டர்மெண்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம், எப்படி நெக்ஸ்ட் இதுக்கு கொண்டு போய்க்கிறோம் அப்படின்றது தான் இருக்குது. ஆஃப்ல ஹார்ட் பிரேக்கே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் இருக்கும் தான், அது இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஒரு பெட்டர்மெண்ட்டை பார்த்து நெக்ஸ்ட் இதாக போயிடுது. இட்ஸ் அ டைம் வில் ஹீல் எவ்ரி திங்கிற மாதிரி தான். ஸோ அப்படி பண்ணி போகிறது அப்படின்றது ஒரு வழி அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு. ஏன்னா நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பூமர் அங்கிளாக என்னோட இந்த அட்வைஸை சொல்லி விடைபெறுகிற இந்த வீடியோவில் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ அது அவ்வளோதான், தட்ஸ் ஆல் இட் இஸ். இப்போ உங்கள் இதில் நீங்கள் இந்த மாதிரி தான் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, ஏன்னா நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத நீங்கள் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் என்னோட லவ் ஸ்டோரி, டீட்டெயில் லவ் ஸ்டோரி பற்றி ஸ்பாட்டிஃபைல ஒரு பாட்காஸ்ட் போட்டிருக்கேன், அதையும் போய் கேட்டு பாருங்கள். ஒரு காமெடியாக முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம். பாய்.